ஈரமாக இருக்குது. இதை வந்து காய வைக்கணும். இது நல்ல ஒரு உடச்சி இதில் இருக்கிற பருப்பை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு இதை வந்து 4 நாள் வந்து நல்ல ஒரு வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயில் அடிக்கிறப்ப 4 நாளாக இதை காய வைக்கணும். 4 நாள் காய்ச்சலுக்கு அப்புறமேட்டு எது கூடன்னு பார்க்குறீங்களா, முந்திரி பழம் தான் பொறுக்க போகிறோம். ஏன்னா ஒரு 3 நாளாக நம்ம தோப்பில் முந்திரி பழம் பொறுக்காமலே இருந்தது. ஸோ அதனால் போயிட்டு முந்திரி பழம் தான் பொறுக்க போகிறோம். சாப்பாடு அதிகமாக இல்லை. தோப்பு முந்திரி தோப்பலாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 முந்திரி 3 முந்திரி தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் வெட்டிட்டு தான் சொரச்செடி மிளகா செடி எல்லாமே போட்டது. முந்திரி எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. ஒரு 3 மரம் தான் இருக்குது. அதெல்லாம் இப்போ பொறுக்க போகிறோம். பாருங்க சொரச்செடி எவ்வளோ ஹைட்டில் முந்திரி மரத்தில் மேலே ஃபுல்லாக ஏறி இருக்குது. அன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்திரி அந்த இடத்துல உச்சியில் இருந்தது ஒரு 3 சொரக்கா. அறுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வாங்க ஏன்னா இப்போ வந்து முந்திரி பூ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு முந்திரி பூலாம் காமிப்பேன். எல்லாமே கருவி கொட்டிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மே இந்த 3 மாதம் அதுமாரி வந்து சீசன் இதான் முந்திரி பழம் சீசனு. ஒரு 3 மந்த்து 4 மந்த்து இதில் தான் வந்து ஃபுல்லாக வந்து முந்திரி எல்லாமே காய்க்கும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த சேனலில் நம்ம வந்து ஒரு முந்திரி பழம் சீசன் ஃபுல்லாக ஒரு சீரீஸ் மாரி போட்டிருந்தோம் ஃபுல் வீடியோவும். பட் அந்த சேனல்லாம் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நாம் முந்திரி பழம் முந்திரி பயிர் முந்திரி கொட்டையை பற்றி யாராக்காவது வந்து ஃபுல் வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருதோ அதை பார்த்துக்கிட்டு முந்திரி பழம் சீரீஸ் நம்ம போடுறோம். அது வந்து எப்படி காய்க்குது, அதை உடச்சி என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து என்னென்ன யூசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம வந்து சீரியஸாக போடலாம். யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்து முந்திரி பழத்தை பற்றி கேட்குறீங்கன்னு பார்க்கும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வீடியோ போடலாம். பாருங்கள் இது எல்லாமே பழம் தான். இப்படி தான் இருக்கும் முந்திரி பழம். இது தனியாக திருப்பி எடுத்துடணும். இதை முந்திரி கொட்டை தான் வந்து காய வச்சு இது உள்ளே தான் வந்து பருப்பு இருக்கும். முந்திரி பருப்பு இது உள்ளே தான் இருக்கும். இதை வந்து காய வைக்கணும். இதை வந்து சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தில் இருக்குல்ல, இதில் வந்து பாதி தான் வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து பாதி சாப்பிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து தொண்டை வந்து காரமாக தெகட்டும். ஸோ அதனால் இந்த அடிப்பக்கத்தை வந்து எப்பயுமே அரிஞ்சு போட்டுருங்க. கொட்டையை திருவிட்டு இது மேல் பகுதி வந்து இதை தான் சாப்பிட்ணும். பாருங்கள் முந்திரி பழம் சாறு எப்படி ஊற்றுது பாருங்கள். வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா பியர் தயாரிப்பாங்க. இதெல்லாம் முந்திரி பழம் வந்து பியர் வந்து ஒயின் பியர் வந்து முந்திரி பழத்துலேருந்து தயாரிப்பாங்க வெளிநாட்டிலலாம். யூடியூப்பில் கூட வந்து 2-3 வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். இது வந்து காரைக்காய். இது போலலாம் இருக்குது காரைக்காய். பாருங்கள் அழுத்தினா சாறு கூட வராது. இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டேஸ்ட்டும் தெரியாது. தொண்டை வந்து ரொம்ப வந்து காரம். முந்திரி பழம் சாப்பிட்றதே வெறுத்துருவீங்க. அடுத்தது பாருங்க இது எல்லாமே வந்து பழுத்து ஒரு 4 நாள் 5 நாளாக வந்து பொறுக்காமலே கிடக்குங்க. பாருங்கள் இதில் எவ்வளோ பூச்சி இருக்குது பாருங்கள். அதில் தான் கொஞ்சம் பழுத்த உடனே முடிஞ்சாலும் கருத்துருங்க. எல்லாம் இப்படி தான் வந்து அழுகி போயிடும். எல்லாமே அழுகி போயிடுச்சுன்னா வந்து பழம் வந்து தெரியாது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கு வந்து கொட்டை வந்து பொறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்.
பாருங்க, அழுவி போனதுனால ஃபுல்லாக வெறும் கொட்டை மட்டும் தான் கிடக்கு. வருங்க, இது ஃபுல்லாக பழம் அழுகுனது. கொட்டை எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, முந்திரி கொட்டை. இந்தமாரி சருகு இருக்குல்ல, இந்தமாரி சருகுக்கு அடியெல்லாம் வந்து முந்திரி கொட்டை கிடக்கும். பட் ஆனால் வந்து இப்போ வந்து பொறுக்க மாட்டோம். இப்போத்துக்கு மேலே கிடக்கல, மேலே இருக்குது, செடியில் இருக்குது, இது போல் மட்டும்தான் வந்து நாங்கள் பறிச்சுட்ருப்போம் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சருகு அடியில் கிடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொட்டை காய்ச்சி சீசன் முடியுதுல, ஒரு 3 மந்த் 4 மந்த் முடிஞ்சதுன்னா தோப்பு விட்டுருவாங்க எல்லாத்தையுமே மொத்தமாக. ஊரில் இருக்க பொதுமக்கள் யார் வேணால் வந்து பொறுக்கிக்கலாம், யார் வேணால் கொட்டையை பொறுக்கிக்கலாம். அந்த பொறுக்கிற கொட்டை வந்து எல்லாமே அவங்களுக்கு தான் சேரும். அதுதான் வந்து தோப்பு விடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மந்த் 4 மந்த் ஆனதுக்கு அப்புறமேட்டு தோப்புக்காரங்க எல்லாமே கொட்டையை பொறுக்கிட்டு விட்டுருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாத்தையும் இதுமாரி ஒரு குச்சி வச்சு சருகு அடித்து, அதுதான் வந்து சருகடி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி சருகு அடித்து அதில் கிடைக்கிற கொட்டை எல்லாமே நமக்கு தான். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சேல் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லாம் எப்படா இந்த மே மாதம் அதுமாரிலாம் வரும் பார்ப்போம். மே மாதத்துக்கு அப்புறம் தான் இந்தமாரிலாம் தோப்பிடுவாங்க. அப்போ வந்து இதேமாரி ஃபுல்லாக முந்திரி கொட்டை பொறுக்கிட்டு யூனிஃபார்ம் வாங்குறது, புக்கு வாங்குறது, அப்போத்துக்கு சின்ன வயசில் எல்லாமே அப்படி தான் இந்தமாரி பொறுக்கிட்டு இருப்போம் எல்லாமே. இந்த பழத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொறுக்கிட்டு ஆடு மாடுக்கு வந்து வைப்போம். ஆடு மாடுக்கும் அதிகமாக வைக்கக்கூடாது, அதுங்களுக்கும் வந்து வயிறு வலி, வயிறு உப்புல் அதுமாரி ஆகிடும். ஸோ லிமிட்டாக வந்து இதோட பழத்தை வந்து வைக்கலாம் ஆடு மாட்டுக்கெலாம். ஒரு நல்ல பழம் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறதுக்காக தான். ஓகே, இது நல்ல பழம் நினச்சேன், நல்ல பழம் இல்லை பாருங்கள், புழு இருக்குது. முந்திரி பழம் சாப்பிட்றது பெருசு இல்லை, பொறுக்கிறது பெருசு இல்லை. அப்படி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் பார்த்தீங்கன்னா புழு இல்லாததாக பார்த்து சாப்பிட்ணும். இது வந்து ஏன்னா அழுகிடுச்சு, அதனால் இதில் வந்து சாப்பிட தேவையில்லை. சாப்பிட்டா நமக்கு தான் வந்து கெட்டது. அடுத்து பார்க்கும் வேறு பழம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுவும் காரக்காய், இதுவும் சாப்பிட முடியாது. உள்ள ஒரு பழம் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். டேஸ்ட் அந்த கலர் இல்லை, கொஞ்சம் இதுக்கு என்ன சரியாக பழுக்கலை. இன்னும் நிறையா முந்திரி இருந்ததுன்னா பழம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். பழம் வந்து எல்லாமே வீணாக போனது அந்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த அடி பக்கத்தை வந்து சாப்பிடவே கூடாது, மேல் பகுதி மட்டும் நல்லா சாப்பிடணும். முக்கியமாக முந்திரி பழம் சாப்பிட்ற பெரிய பிரச்சனை என்னதுமா, சாப்பிடும்போது இதோட சக்கை எல்லாமே பல்லில் மாட்டிக்கும். இதுக்கு முன்னாடி முந்திரி பழம் சாப்பிட்டவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. அதை ஃபுல்லாத்தையும் முந்திரி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் குச்சை வச்சு பல்லில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோதான், கொஞ்சம் தான் இருந்தது. நான் தான் சொன்னேன்ல ஒரு முந்திரி மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஓட முந்திரி இருக்குது, அதில் வந்து பழம் இல்லை. இது வந்து கொட்டி இப்போ வந்து திருவணும். இது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா எல்லாமே வீணாக போன பழம். கொட்டை எல்லாமே நல்லா தான் இருக்கும், பழம் மட்டும் எல்லாமே அழுகி போயிடுச்சு பாருங்கள். பட் ஆனால் எல்லாத்தையும் திருப்பி தான் ஆகணும். புழுவு எல்லாமே இருக்கும். இந்த பழத்தை மட்டும் திருவி அதில் போட்டுடணும். அதேமாரி பழம் திருவி போடும்போது
பலாமரம் இல்லை அதே மாதிரி அடியில் வந்து திருப்பி போட்டிங்கன்னா இது வந்து நல்ல பாடு. இங்கே பாருங்கள் கிட்டதான் இது வந்து ஏற்கனவே பொறுக்கிறப்ப எடுத்து போட்ட இடம் எல்லாமே. இது எப்படி வந்து இதில் தான் வந்து நிறைய வந்து புழு இதெல்லாமே வந்து வைக்கும். இது வந்து அவ்வளோ தேரம் மண்ணுக்கு பாருங்கள், மண்ணுக்கு அவ்வளோ தேரம். அதனால தான் திருப்பி போடும்போது மரத்தடியில் அதுமாரி போடுறது. திருவும்போது இந்த மாதிரி பிசுறுலாம் இல்லாமல் திருவணும். அப்போ தான் கொட்டை காய வைக்க முடியும் நல்லா உங்களுக்கு. போன வருஷம் எடுத்த வீடியோ நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன், முந்திரி பழம் சில வீடியோஸை. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பயிர் சீசனும் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எதுலேயுமே பிஞ்சு வைக்கல அந்த அளவுக்கு இந்த தடவை. போன வருஷம் வந்து நல்லாவே நிறைய பேருக்கு நல்லாவே காய்ச்சிருந்து, நம்மளுக்கு நல்லா காய்ச்சிருந்தது. அதனால் பிஸ்னஸும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்டை யாருக்குமே காய்க்கலை எங்கேயுமே அந்த அளவுக்கு. இதுதான் முந்திரி கொட்டை. பார்க்குறதுக்கு இப்போ ஈரமாக இருக்குது. இதை வந்து காய வைக்கணும். இது நல்ல ஒரு உடச்சி இதில் இருக்கிற பருப்பை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு இதை வந்து 4 நாள் வந்து நல்ல ஒரு வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயில் அடிக்கிறப்ப 4 நாளாக இதை காய வைக்கணும். 4 நாள் காய்ச்சலுக்கு அப்புறமேட்டு இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அவிப்பாங்க. இந்த முந்திரி கொட்டையை பார்த்தீங்கன்னா அவிப்பாங்க. அவிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து இதை உடச்சி, அவிச்சதுக்கப்புறம் இதை உடச்சி இது உள்ள இந்த பருப்பு இருக்கும். இந்த பருப்பை எடுத்து அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. முந்திரி வந்துன்றது ஒரு பணம் காய்க்கிற மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது போல் தான் முந்திரியும். முந்திரியில் மட்டும் எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. இந்த தோல் இருக்குல்ல, இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க தோலை வந்து வேச்சதுக்கப்புறம் இதை வந்து அரைக்கிறதுக்கு போகும். இதிலேருந்து ஒரு எண்ணெய் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் வண்டியோட பிரேக் ஆயில், அப்புறமேட்டு ரோடு தார் போடுறாங்க பார்த்தீங்களா, ரோடு தார் போடுறதுக்கு, இது போல் நிறையா வந்து யூசேஜுக்கு இதுலேருந்து வர தோல்லேருந்து வர எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தோல் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எரிபொருளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கரிஸ், அப்புறமேட்டு அரிசி ஆலைகள்லாம் இருக்குல்ல, அரிசி அவியலுக்கு, நெல் அவியலுக்கு, அதுக்கு எல்லாத்தையுமே இந்த புண்ணாக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது உள்ளே இருக்கிற பருப்பு ஆல்ரெடி தெரியும், முந்திரி பயிர் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பில் எல்லாமே பணம், ஒன்று பணம் தான் எல்லாமே. இதில் எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது.